வணக்கம். எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் நம்ம குலசேகரம்புதூரில் பார்த்தீங்கன்னா, நாகர்கோவில் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தின் நிரந்தர அலுவலகம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2019லேருந்தே கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த கொரோனா பீரியட்லேருந்தே ஆரம்பித்து வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் திறக்காமல் இருக்கிறாங்க. இப்போது ஒரு அரசு ஊழியராக இருந்தாலும் சரி, ஒரு அரசு பிரதிநிதியாக இருந்தாலும் சரி, அவங்க வீடை கட்டி இத்தனை வருஷம் பண்ணுவாங்களான்னு தெரில. நியாயமான கடலில் ஒரு பாலம் கட்டுறாங்கன்னா அந்த அவ்வளோ டைம் எடுக்கும். சாதாரண ஒரு சின்ன இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷம் நாட்கடத்துறாங்க. எல்லா மக்களுக்கும் வேஸ்ட்டு எல்லாமே பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அரசாங்கத்துக்கு இந்த இடத்த தெரிவித்து அது என்ன சொல்கிறது, வேலை ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா குலசேகரம்புதூர் அரசு ஜங்ஷனில் ஒரு பாலம் போட்டால் அந்த வேலையும் முடிஞ்சிருக்கும். அந்த பிரச்சனையே இருந்திருக்காது. பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஆர்டிஓ ஆஃபீஸர் இருந்தால் எங்கே இடம் இருக்குது, வண்டி எங்கே ஓட்டிக்காங்க அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த அரச மரத்தில் பாலத்தை கட்டியிருந்தா இன்றைக்கி வந்து இது எதுக்காக இந்த வீடியோ போடுதுன்னா, நமக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்க நம்ம பிரதிநிதி, ஒரு எம்எல்ஏவானாலும் சரி, ஒரு எம்பியானாலும் சரி, ஒரு மாவட்ட கலெக்டரானாலும் சரி, இதை வந்து தலையிட்டு அதில் வந்து ஒரு பாலம் அமைச்சு கொடுப்பாங்க. அந்த குலசேகரம்புதூரில் நிரந்தர தெரிவு வரும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறது. எங்கெல்லாமோ பாலம் அமைக்கிறாங்க, இங்கே மக்களுக்கு தேவை உள்ளதில் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. பார்த்திங்கன்னா ஒரு படித்தவர்கள் அதிகமுள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து நம்ம இப்படி தெரிவிக்கிறோம் அரசுக்கு. ஆனால் அந்த அரசாங்கமும் சரி, எந்த ஒரு சோசியல் மீடியாலும் சரி, நம்ம வந்து டேரெக்டாக டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கோ இந்த சம்மந்தமாக போட்டால் பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு ஒஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்குது. இப்போது எனக்கு பணம் இல்லை, எனக்கு அரசாங்கம் சொன்னால் இது வரலன்னு சொல்லி நம்ம எதுவுமே சொல்கிறதில்ல. மக்களுக்கு தேவையானதை தெரிய வைக்கிறோம். பர்டிகுலராக சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணால் மட்டும்தான் தெரிய வைக்கிறாங்க. நம்மளும் தனிப்பட்ட முறையில் வருஷம் எல்லாமே சொல்லி தான் இருக்கிறோம். எந்த செயல்பாடுமே நடந்ததில்லை. இது அப்புறம் எதுக்கு மக்களாட்சி என்னன்னே ஒன்றுமே சொல்ல முடியல. மக்களுக்கு வந்து ஒரு நல்லது பண்ணுறதே இல்லை. நம்ம மனு போட்டால் என்ன பேக்ரவுண்டுன்னு சொல்லி பார்த்து என்ன அரசியல்னு சொல்லி பண்ணுறாங்க. ஒஸ்ட்டாக இருக்குது. இந்த மாவட்டத்தில் பிறந்தங்கிறதே பார்த்திங்கன்னா கேவலமாக இருக்குது. எதை அரசாங்கத்தை எடுத்துகிட்டு கொண்டு போனாலும் எடுத்து பண்ண மாட்டேங்கிறாங்க. அட்வைஸ் மட்டும் கொடுக்குறாங்க. அது முடியாது இது முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு 1 லட்சம் ரூபா வேலைக்கு 5 லட்சம் ரூபா போட்டு போர்டு பண்ணுறாங்க. ஊழல் மட்டும் பண்ண தெரியுது. ஆனால் நம்ம சொல்கிறது நல்லதை பண்ண மாட்டேங்கிறாங்க. எந்த இதுன்னு தெரில. என்றைக்கு நம்ம நாகர்கோவில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் குலசேகரம்புதூரில் ஓப்பன் ஆகும்னு தெரில. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். திறக்கிறாங்களா இல்லை கடவுளுக்கு பிடிக்காமல் ஏதாவது இயற்கை சீட்டும் தர்றாங்கன்னு தெரில. அந்த பில்டிங்க்கு அந்த அளவு ஒரு கேவலமான அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்குது. முடிஞ்சளவு சீக்கிரம் திறக்க பாருங்கள், இல்லைன்னா ஒரேடியாக அடைச்சிருங்க. அந்தளவுக்கு தான் இரிட்டேட்டிங்காக இருக்குது. எத்தனை வருஷமாக திறக்காமல் இருக்குது பார்த்திங்கன்னா, இதை விட ஒரு நிர்வாக திறமை வந்து ரொம்ப இதுதான் இருக்கணும். அதுக்கு முன்னாடி பேப்பரில் போட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சீக்கிரம் திறந்து பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக மாற்றுங்க. எல்லாருக்கும் வேண்டி திறக்க நடவடிக்கை எடுக்க பணியிடம் வேண்டிய